மத்தேயு சுவிசேஷம் எடுப்போம், 28ஆம் அதிகாரம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தேவனுடைய அதிகாரத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம வாழ்க்கையில் புரிந்து உபயோகப்படுத்துகிற ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த ஜெப வேலையில் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். யாருக்கிட்ட அதிகாரம் வேலை செய்தோ இல்லையோ, ஜெபிக்கிற நம்மகிட்ட கர்த்தருடைய அதிகாரம் வேலை செய்யும். கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? ஆமேன். ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேஸை கர்த்தர் கொடுக்குறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஜோம் பண்ணுற நமக்கு ஒரு விசேஷித்த கிருபை, ஸ்பெஷல் கிரேஸ். நல்லா சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து. உங்கள் பக்கத்தில் அவங்க ஸ்பெஷல் இல்லையா? அவங்கள பார்த்து சொல்லுங்கள், ஒரு ஸ்பெஷல் கிரேஸை. சிலர் பேர் கிரேஸ்ன்னு வச்சுருப்பாங்க, ஆனால் கிரேஸ் இருக்கான்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி ஸ்பெஷல் கிரேஸ். கிரேஸ்ன்னு பேர் வச்சுக்கிறோம், கோச்சிக்காதீங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்த கிருபையை இந்த ஜெப நாட்களில் ஆண்டவர் கொடுப்பதை நாம் பெறுவதற்கு கர்த்தர் நம் மூலமாய் அதிகாரத்தை ஆண்டவர் அதிகாரம் உள்ளவர். எத்தனை பேருக்கு அதில் சந்தேகம் இல்லை? நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறத பார்த்தா பரிதாபமாக இருக்க? எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ஆராதிக்கிற கர்த்தருக்கு சகல அதிகாரம் இருக்கு? சொல்லுங்க, வாயத்திறந்து. அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அந்த சகல அதிகாரம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற எனக்கு அவர் பாதி கொடுக்கல, அறகுறையாக கொடுக்கல. அவருக்கு எப்படி சகல அதிகாரம் இருக்கோ அதே சகல அதிகாரத்தை என் மூலமாய் கர்த்தர் செயல்படுத்த விரும்புகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆண்டவர் சகல அதிகாரம் உள்ளவர். அவருடைய பிள்ளையாய் இருக்கிற என்னிலும் அந்த சகல அதிகாரத்தை கர்த்தர் செயல்பட வைப்பார். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, சகல அதிகாரத்தையும் கர்த்தர் நம்ம மூலமா செயல்பட வைக்கிறார். அதை குறித்து சில வசனங்களை வைத்து இந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு எப்படி கொடுத்துருக்கிறாரு, எப்படி இயேசுநாதர் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தினாரு, இன்னைக்கு நம்ம எப்படி அதிகாரங்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறதினாலே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுக்கும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லணும், இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுக்கும் அதிகாரத்தை நான் உபயோகப்படுத்துகிறதினாலே நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும், இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுக்கிற அதிகாரத்தை நான் உபயோகப்படுத்துகிறதுனால நான் என்ன பண்ணப்படுகிறேன்? ஆசீர்வதிக்கப்படுகிறேன். பாருங்க, 18ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம வாசித்து நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அதிகாரத்தை நாம் அனுபவிப்பதுக்கு கர்த்தர் எப்படி நமக்கு இந்த அதிகாரத்தை நாம் செயல்படுத்த நமக்கு எப்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. வாசிப்போமா? 18ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷர்களாக்குங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தையும் சொல்லுகிறார், அந்த அதிகாரத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதையும் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவருடைய சிறப்பே தன்னை பெருசா காட்டிட்டு உங்களை ரொம்ப ஜீரோவா காட்டுறவர் இல்லை. நல்லா கவனிக்கணும் நான் சொல்றத. உங்களை ஆண்டவர் தம்மை போல அதிகாரம் உள்ள ஒரு பாத்திரமா கர்த்தர் நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவை ஹீரோவா காட்டிட்டு என்ன ஜீரோவா காட்ட மாட்டார். அவர் நம்மளையும் ஆண்டவர் அவர் செய்த கிரியைகளை காட்டிலும் மேலான கிரியைகளை செய்ய தான் அதிகாரத்தை கொடுக்கிறார். அதை எப்படி கொடுக்கிறாரு? இந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கும் போதுதான், அவரை விசுவாசிக்கிற நான் அவர் செய்த கிரியைகளை காட்டிலும் நான் என்ன செய்கிறேன்? மேலான கிரியைகளை செய்கிறேன். அப்போ ஆண்டவர் கொடுக்கும் அதிகாரத்தில் 3 காரியங்கள் ரொம்ப விசேஷமானது. தேவன் அதிகாரம் உள்ளவர். அதிகாரம் உள்ள கர்த்தர் எப்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுத்து அந்த அதிகாரத்தோட புறப்பட்டு போய்
சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தில் அவர்கள் ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு போதித்த யாவையும் போய் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் நம்ம பார்த்து சொல்ல, இந்த உலகத்தின் கடைசி நாள் பரியந்தம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கையை சொல்லுங்க, அதிகாரத்தை கொடுத்தவர் என் வாழ்வின் கடைசி நாள் வரைக்கும் அந்த அதிகாரத்தில் என்ன செயல்பட வைக்க அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த அதிகாரத்தை நம்ம தான் புடுங்கல மாட்டார். நமக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு அந்த அதிகாரத்தை புடுங்குறவர் இல்லை. அது மனுஷன் கொடுக்குற அதிகாரம் மனுஷனால புடுங்கப்படும். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற அதிகாரம் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும். அதுதான் இங்கே சொல்ற, உலகத்தின் கடைசி நாள் பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எதற்காக? நான் உங்களுக்கு கொடுத்த என் அதிகாரத்தை நீங்கள் அதிகாரத்துவத்தோடு நீங்கள் அதை செயல்படுத்த கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்கிறத ரொம்ப அற்புதமாக சொல்றார். 3 காரியம் பாருங்க. ரைட் டு டூ, அதுக்கப்புறம் அங்கே நம்ம கவனிக்கிறோம் என்ன, நமக்கு இருக்கிற லிபர்ட்டி டு டூ அண்ட் எபிலிட்டி டு டூ. இந்த அதிகாரத்தில் எனக்கு இருக்கிற உரிமை, எனக்கு இருக்கிற திறன், எனக்கு இருக்கிற சுதந்திரம், இதுதான் இந்த அதிகாரத்தில் நம்ம கவனிக்கிறோம். ஆண்டவர் நம்ம கொடுக்குற அதிகாரத்தில் அதில் சரியானதை என்ன, ரைட் டு டூ அப்படின்னா சரியான காரியத்தை செய்ய தேவனுடைய அதிகாரத்தை வைத்து தவறாக நம்ம உபயோகப்படுத்தவே முடியாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுக்கும் அதிகாரத்தை நான் தவறாக உபயோகப்படுத்தவே முடியாது. உலகத்தில் கிடைக்கிற அதிகாரத்தை தவறாக உபயோகப்படுத்தலாம். ஆனால் இயேசு ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும் அதிகாரத்தை அவன் தவறாக உபயோகப்படுத்துறான்னா அந்த அதிகாரம் வேலை செய்யாது. எந்த விதத்தில் அது வேலை செய்யணும்? கர்த்தர் விரும்பும் சரியான நிலையில் அது வேலை செய்யும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுக்குற அதிகாரம் கர்த்தர் விரும்புகிற சரியான நிலையில். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு நீர் கொடுக்குற அதிகாரம் நான் நினைக்கிற மாதிரி இஷ்டப்படி வேலை செய்யாது, நீர் நியமித்திருக்கிற சரியான விதத்தில் வேலை செய்யும். எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் நியமித்திருக்கிற சரியான விதத்தில் வேலை செய்யும். வேலை செய்யறது மாத்திரம் இல்ல, அந்த அதிகாரம் உங்களை திறன் உள்ளவர்களாய், எபிலிட்டி உள்ள ஒரு ஆளா மாத்துது. இந்த அதிகாரம் செயல்படுறவங்கிட்ட திறமை, திறன், அந்த எபிலிட்டி அவர்கள் மூலமாக செயல்படுகிறத நம்ம கவனிக்கிறோம். இந்த சரியானதை செய்யவும் அந்த சரியான காரியத்தை செய்யக்கூடிய திறனையும் அவனுக்கு கொடுத்து இப்போ ஆண்டவர் ஒன்று செய்கிறான். அந்த அதிகாரத்தை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் செயல்படுத்த நமக்கான சுதந்திரத்தை தேவன் ஏற்படுத்துகிறார். பாருங்க, இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய அதிகாரத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரம் இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா அதிகாரங்கள் மாறுகிறது. அதிகாரங்கள் ஒரு அளவுக்குள்ள, ஒரு வரைமுறைக்குள்ள வரப்படுகிற ஒரு நிலையை பார்க்குறோம். நம்ம தமிழ்நாட்டை விட்டு வேற எந்த ஸ்டேட்டுக்காவது போனால் நம்ம தமிழ்நாட்டினுடைய அதிகாரம் முடிஞ்சு அந்த மாநிலத்தினுடைய அதிகாரம் ஆரம்பிக்குது. நம்ம தமிழ்நாட்டுடைய போலீஸுடைய அதிகாரம் தமிழ்நாடு எல்லை வரைக்கும் தான் இருக்குது. அதை தாண்டி அதுக்கு அடுத்த ஸ்டேட்டுக்குரிய அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய அதிகாரம் செயல்படுது. உலகத்தில் கொடுக்குற அதிகாரங்கள் எல்லாமே ஒரு அளவு, ஒரு முடிவு, ஒரு வரைமுறைக்குள்ள இருக்கிறதை பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை குறித்து வேதம் எப்படி, ஏன்னா இதை நம்ம விளங்கிட்டாதான் அதே அதிகாரத்தை கர்த்தர் நமக்கும் கொடுக்குறாரு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்த நம்மளை கர்த்தர் தைரியசாலிகளாய் கர்த்தர் மாற்று. அதான் சொல்றாரு, சரியானதை செய்ய வைக்கும், என்ன திறமை உள்ளவனாய் மாற்றுகிறது. சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்து தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்ய. 2 கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அதிகாரம் எல்லைக்கு எல்லாம் மாறல. எப்படி ஒரு மாநிலத்துக்கு விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு போனால் அந்த அதிகாரம் அந்த மாநிலத்தோட முடியுது, அதுக்கப்புறம் புதிய மாநிலத்தினுடைய அதிகாரம் ஆரம்பிக்கப்படுகிறது. அது மாதிரி ஆண்டவருடைய அதிகாரம் ஒவ்வொரு எல்லையிலும் மாறிக்கிட்டே இருக்கிறது இல்லை. அவருடைய அதிகாரத்துக்கு எல்லையே கிடையாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்துக்கு என்ன கிடையாது? எல்லையே கிடையாது. அதுதான் இங்கே பவுல் ரொம்ப அற்புதமாக சொல்ற. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் எப்படிப்பட்ட அதிகாரம் உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து இந்த அதிகாரத்துக்குள்ள கொண்டு வந்து என்ன வச்சிருக்கிறாரே, அப்போ எவ்வளவு விசேஷமான நிலையில நம்முடைய வாழ்க்கை இந்த கிறிஸ்து எனக்கு கொடுக்கும் அதிகாரத்தில் செயல்படும் போது வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறபடியே
நான் ஆண்டவர் விரும்புகிறபடியே தேவ ராஜ்யத்திலும் கர்த்தர் வைத்திருக்கும் ஜீவிய நாட்களில் பிரயோஜனமான விளைவுகளை செய்யக்கூடிய ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போமா எல்லாரும்? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே. கவனிச்சு பார்க்கணும், எப்படிப்பட்ட அதிகாரம்னா ஆண்டவருடைய கரத்தில் எந்த அதிகாரமும் அவரை தடுத்து நிறுத்த முடியாதபடி சகல அதிகாரத்தையும் உரிந்து கொண்டவராய் முழு அதிகாரம் உள்ள கர்த்தராய் அவர் இருக்கிறார். இதை ரொம்ப அற்புதமா இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு பாருங்க. இன்னொரு இடத்துல கவனிச்சீங்கன்னா ரொம்ப அருமையா எபேசியர் 1ஆம் அதிகாரம் பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசிப்போமா? எபேசியர் 1ஆம் அதிகாரம். எல்லா அதிகாரத்தையும் உரிந்து எல்லா அதிகாரத்துக்கு மேலாக ஒரு அதிகாரம் இருக்குன்னு காட்டுறாரு. அதுதான் இவர் சொல்றார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல. வாயத்திலிருந்து எல்லாம் சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவருக்கு வானத்திலும் பூமியிலும் பூமி கீழும் சகல அவர் ஆள முடியாம அவர் அதிகாரம் செலுத்த முடியாத இடம் ஒண்ணுமே கிடையாது. அததான் இங்க பவுல் ரொம்ப அருமையா சொல்றார். எப்படி எல்லா அதிகாரத்தையும் உரிந்து கொண்டு சிலுவையின் மேல் அதை வெற்றி சிறந்து ஆளுகிற அதிகாரம் உள்ள ஒரு கர்த்தராய் அவர் இருப்பதை இங்க வேதம் ரொம்ப அற்புதமாய் நம்ம காண்பிக்கிறத நம்ம கவனி. இங்க பாருங்க 20ஆம் வசனம் பாருங்க. எபேசியர் 1:20 வாசிப்போமா? எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மேலே மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்று இருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்த்தி இருக்க தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாஷ்யத்திலே உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் யார் பாதத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டாராம்? இயேசுநாதருடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறார். இப்போ இந்த அதிகாரம் உள்ள கர்த்தர் தான் என்ன செய்கிறாரு? பிசாசு கையில போன அதிகாரத்தை உரிந்து கொள்ளக்கூடிய வேலையை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த 15ஆம் வசனம் வாசிக்கிறோம். நம்ம இந்த கொலோசியர் 2:15 வாசிக்கிறோம் பாருங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் ஆண்டவர் என்ன செய்தாரா? வெற்றி சிறந்தாராம் பாருங்க. எல்லா அதிகாரத்துக்கும் மேல்பட்ட ஒரு அதிகாரம் இருக்கு. அதான் இந்த வாசனை எபேசியர் 1:20 வசனத்துல வாசனம் பாருங்க. எல்லா நாமத்துக்கும் எல்லாவற்றுக்கும் சகலத்தையும் அது முடியும் போது எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு என்ன செய்கிறாரா? கீழ்ப்படுத்தினார். 23ஆம் வசனம் பாருங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபை அவரை எல்லாவற்றிலும் மேலாக தலையாக தந்தருளினார். நல்லா கவனிச்சு, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆண்டவர் இயேசுவினுடைய அதிகாரத்துக்கு முன்பாக எந்த அதிகாரமும் நிற்க முடியாது. கையை வைத்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்துக்கு முன்பாக அது எந்த அதிகாரமா இருந்தாலும் சரி, உலக அதிகாரமா இருந்தாலும் சரி, பாதாளத்தின் அதிகாரமா இருந்தாலும் சரி, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்துக்கு முன்பாக எந்த அதிகாரமோ நிலை நிற்க முடியாது. அதான் சொல்றாரு. இதுக்கு ஏன்னா பூமியில மனுஷனை ஆண்ட சத்துருவின் அதிகாரம் இருந்துச்சு பாருங்க. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் வெளிரங்கமான கோலமாக்கி அவனை முற்றும் அவனை ஜெயித்து அவனுடைய அதிகாரத்தை என்ன செஞ்சார்னா பவர்லெஸ் ஆக்குறாரு. ஆண்டவருடைய அதிகாரத்தை பவர்ஃபுல் ஆக்குறார். கையை வாய்த்து ஆமென் சொல்லுங்க. பிசாசினுடைய அதிகாரத்தை என்ன பண்றாரு? பவர்லெஸ் ஆக்குறார். சொல்லுங்க வாய்த்து என்ன ஆக்குறாரு? பிசாசின் அதிகாரத்தை. அதனால தான் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கிற இடத்துல பிசாசு வாழை சுருட்டிட்டு என்ன பண்றான்? வாழை சுருட்டிட்டு இருக்கிறானா? வாழை ஆட்டுறானா? எனக்கு அவருடைய அதிகாரம் தெரியலன்னு அர்த்தம். அவன் நான் இருக்கிற இடத்த வாழை ஆட்டுகிறது இல்லை, அவன் வாழை சுற்றி அமைதியாக இருக்கிறான். இவன் இந்த ஆள் போட்டான், அதுக்கப்புறம் இன்னொரு விசுவாசியை பிடிக்கலாம். எந்த விசுவாசிக்கு தேவனுடைய அதிகாரத்தை குறித்து தெரியலையோ அவங்கள நல்லா பிடிப்பதுக்கு வருவான். ஆனால் அதிகாரத்தை விளங்கி கொள்கிற
கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சத்துரு அவன் பவர்லெஸ்ஸாக இருக்கிறான். கையை உயர்த்தி சொல்லுங்க, பிசாசு பவர்லெஸ்ஸான ஒரு பாத்திரம். சொல்லுங்க, வயத்தன் எல்லாம் சொல்லுங்க, பிசாசு எப்படிப்பட்டவன்? பயமாக இருக்கா சொல்கிறதுக்கு? எத்தனை பேருக்கு தைரியமாக இருக்குது? நான் வந்து ஜோம் பண்ண வந்தேன் பாஸ்டர், அவனை பற்றி நம்ம எதுக்கு பேசி? நான் சொல்கிறேன், அவன் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி காட்டுவான். ஆனால் நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ளணும், எல்லாவற்றையும் யாருடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறாரு? சொல்லுங்க வாயை திறந்து. என்னை மீட்டு கொண்டு, இன்னைக்கு காலில் கேட்டோம் பாருங்க, என்ன அவரோட ஐக்கியம் பண்ணியிருக்கிறாரு, ஐக்கியத்தை உண்டாக்கி இருக்கிறாரு, அவருடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை மீட்டு கொண்டு, என்னை கிறிஸ்துவோடு ஐக்கியம் பண்ணி, அந்த ஐக்கியத்தில் இருக்கிற என்ன அவருடைய பாதத்துக்கு கீழே ஆண்டவர் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். அதான் வேதம் சொல்லு, சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமா எங்க நசுக்கு வரான்? எத்தனை பேர் சொல்றீங்க, என் காலின் கீழே அவன் என்ன பண்ணப்படுகிறான்? கொஞ்சம் காலை தூக்கி கொஞ்சம் மிதிச்சு காட்டுங்க பார்ப்போம். உட்காந்த இடத்துல மிதிங்க. என் காலின் கீழே என்ன பண்ணப்படுகிறான்? சிலருக்கு பயம், அங்கே அது வச்சுருப்பாங்க, இது வச்சுருப்பாங்க, அங்கே காலை வச்சா அன்னைக்கு எங்கே போய் அன்னைக்கு காலை வச்சனோ இல்லையோ, அன்னிலேருந்து எனக்கு கால் விளங்க மாட்டுது, கை விளங்க மாட்டுது, என்ன இது நடக்க மாட்டுது, அந்த காரியம் நடக்க. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட எந்த அதிகாரமும் இயேசுவின் அதிகாரத்துக்கு முன்பாக வேலை செய்ய முடியாது. எல்லா அதிகாரத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, மற்ற எல்லா அதிகாரத்தையும் எங்கே கொண்டு வந்துட்டாராம்? இயேசுநாதருடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டாரு. அதை தான் இங்கே சொல்கிறார், வெளிரங்கமான கோலம். அப்படின்னா பிசாசு ஒரு பிளான் போட்டான் பாருங்க, இவரை அசிங்கப்படுத்தி, இவரை எப்படி நம்ம வந்து மெஸ்ஸாயாவா இல்லாதபடி, அவர் வந்து தோத்து போன ஒரு மெஸ்ஸாயாவா இருக்கிறதுக்கு எப்படியெல்லாம் செய்யணும் தந்திர சூழ்ச்சியை பண்ணி அவன் பிசாசு என்ன செஞ்சான்? இயேசுநாதரை சிலுவையில் அறைய வைக்கக்கூடிய வேலையை செஞ்சான். அவன் நினச்சிக்கிறான் இது அவன் செஞ்சான்னு. ஆனால் இது தேவ சித்தம் நிறைவேற இயேசுநாதர் தம்மை ஒப்பு கொடுத்தார் என்கிற அறிவு அவனுக்கு இல்லை பாருங்க. பிசாசு ரொம்ப அறிவாளி கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிசாசு வசனம் தெரிஞ்ச விசுவாசிக்கு அவன் அறிவாளி கிடையாது. கையை வைத்து சொல்லுங்க, இந்த சத்தியத்தை தெரிஞ்சிருக்கிற விசுவாசிக்கிட்ட அவன் எப்படிப்பட்டவன் இல்லை. வசனம் தெரியலன்னா அவன் ரொம்ப அறிவாளி தான். இந்த சத்தியம் தெரியல, நான் யாரு, என்னுடைய ஆண்டவர் யார், நான் அவருக்குள்ள யாரா இருக்கிறேன், இந்த வசனம் எப்படிப்பட்ட என்ன வலிமையான காரியங்கள் எனக்கு செய்துன்னு தெரிலனா பிசாசு அறிவாளி ஆயிடுவான். அந்த சத்தியம் தெரிஞ்சா பிசாசு என் வாழ்க்கையில அறிவாளியா இருக்க முடியாது. அவன் ஒரு முட்டாள். சொல்லுங்க, அவன் கேடுகட்ட நல்லா வாய்த்து. அவன் எப்படிப்பட்டவன்? இந்த சர்ச்சைக்கு வந்து வசனத்தை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனத்தை புரிஞ்சு கொள்வீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பிசாசு கேடுகட்ட முட்டாளாக இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இப்படிப்பட்ட அதிகாரத்தை பிசாசின் கையில் உரிந்து கொள்ள இயேசுநாதர் என்ன பண்ணாராம்? வெளிரங்கமான கோலமாக்கினாராம். ஒரு ஷோ ஆக்குறார், ஒரு ஷோ காட்டுறாரு. என்ன ஷோ காட்டுறாருன்னா, எந்த பிசாசு இவரை தோக்கடிக்கணும், இவரை வெக்கப்படுத்தணும்னு நினைத்தானோ அதே பிசாசை ஆண்டவர் சிலுவையின் மூலமா ஆண்டவர் வெளிரங்கமான கோலமாக்கி பிசாசுக்கு அவமானத்தை கொண்டு வரக்கூடிய விதத்தில் அவனுடைய முழு வல்லமையும் மனு குலத்தின் மேல இருந்த அத்தனை அதிகாரத்தையும் அவன் கையிலிருந்து ஆண்டவர் உருவி அதை தம்முடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறார். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு எதிராய் நின்ற சத்துருவை ஆண்டவரே அவனுடைய அதிகாரத்தெல்லாம் நீர் உரிந்து கொண்டு உம்முடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறதுக்காக எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? ஆண்டவரே, நீர் ஒருவரே அதிகாரம் உள்ள. சொல்லுங்க வயத்திறந்து, இயேசுவே நீர் ஒருவரே அதிகாரம் உள்ளவர். இது தெரிலன்னு வைங்களேன், நம்ம சில பிரச்சனைகள் சில சூழ்நிலைகள் வரும்போது நம்ம வாயத்திறந்து ஈஸியாக என்ன சொல்லிடணும்? பிசாசு சும்மா இல்லை, பிசாசு ஏதோ பண்ணிட்டான். நம்ம சொல்லணும், இல்லை இல்லை, எல்லாத்தையும் யாருடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறாரு? சொல்லுங்க, கையை உயர்த்தி. எல்லாத்தையும் இயேசுவின் பாதத்துக்கு கீழே கொண்டு வந்து அவரை தலையாய் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, கையை உயர்த்தி. அவரை தலையாய் வைத்திருக்கிறார். இனி நான் வாள் இல்லை, கர்த்தர் என்னை தலையாக மாற்றுகிற அதிகாரம் எனக்குள்ள செயல்படுகிறது பாருங்க. இது தெரிலனா எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருப்பேன், எல்லாத்துக்கும் பிசாச காரணம் சொல்லுவேன். ரேனாட் போங்கே ஒரு முறை சொன்னார் பாருங்க, ரொம்ப அற்புதமாக ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு மனிதன் தான் வீட்டுக்குள்ளே போகும்போது என்ன கரண்ட்லாம் கட் ஆயிடுச்சான் பாருங்க. கரண்ட் கட் ஆனோடனே ஒரே இருட்டான். ரொம்ப நேரம் இருட்டில் இருந்ததுனால அவர் வீட்டுக்குள்ளே ஒரு பெருச்சாளி பூந்துருச்சான். பெருச்சாலின்னா அது என்ன எப்படிப்பட்ட சைஸாக இருக்கணும்னு யோசித்து பாருங்க. நம்ம ஒரு பெருச்சாலி எப்படிப்பட்ட சைஸாக இருந்துச்சுன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற பெருச்சாலி எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். நல்ல சைஸாக காட்டில் நல்லா சாப்பிட்டு கீப்பிட்டு வளர்ந்து அது வீட்டுக்குள்ளே வந்துருச்சு போல இருக்கு.
பெருச்சாளி வந்து என்ன செஞ்சிச்சா, அங்கே அந்த கரண்ட் இல்லாத நேரத்தில் உள்ளே பூந்து அங்கே ஒரு மைக்ரோஃபோன் இருந்துச்சான் பாருங்க. அது ஒரு என்ன ஆன் மாதிரி இருக்கும். அந்த மைக்ரோஃபோன் அந்த ஆன் மாதிரி இருக்கிறதுல என்ன பண்ணிச்சான், தலையை விட்டுச்சான் பாருங்க. தலையை விட்டு அது மாட்டிக்கிச்சு. தலையை உள்ளே விட்டு மாட்டிக்கின அந்த பெருச்சாளி அது என்ன பண்ணுதுன்னா, அது கொஞ்சம் அப்படியே மூச்சு விடுற சத்தம், கொஞ்சம் உரும்புற சத்தம்லாம் பண்ண உடனே இந்த வீட்டுக்குள்ளே போனவருக்கு கேட்டோடனே, அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் நிறைய அந்த வைல்டு அனிமல்ஸ்லாம் அதிகமாக வீட்டுக்குள்ளே வரும், பல காரியங்கள்லாம் இருக்கும். நான் சொல்கிறேன் பல வருஷத்துக்கு முன்னாடி இது இப்படி இருந்ததுனால இவர் வீட்டுக்குள்ளே போனால் கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த பெருச்சாளி இந்த மைக்ரோ ஆணுக்குள்ளே பூந்துக்கிட்டு என்ன அது ஒரு சவுண்டு கொடுக்குது பாருங்க. அது சவுண்டு கேட்ட உடனே இவர் வீட்டுக்குள்ளே நினச்சார், ஐயோ நம்ம வீட்டுக்குள்ளே சிங்கம் பூந்துருச்சு போல, சிங்கம் உரும்புது. சிங்கம் இங்கே சத்தம் போடுறது யாரு? பெருச்சாளி சத்தம் போடுது. ஆனால் இவன் நினைக்கிறது யாரு? ஐயோ சிங்கம் உள்ள வந்து உரும்புது, என்ன ஆக போதோ ஏதோ ஆக போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் வந்துச்சான் பாருங்க. கரண்ட் வந்தோன்னு பார்க்குறாரு, பெருச்சாளி தலை இந்த மைக்ரோஃபோனுக்குள்ள பூந்து அது போடுதான் சவுண்டு. அது போடுற சவுண்டு இந்த சிங்கம் உரும்புற மாதிரி சவுண்டு இருக்கான். சில நேரம் அப்படிதான் பிசாசு ஆண்டவர் வந்து என்ன டம்மி ஆக்கி சில மைக்ரோஃபோனுக்குள்ள மாட்டி வச்சிடுறாரு. மாட்டி வச்சுட்டு அது போடுற சவுண்டில் நம்ம ஒரு இமேஜின் கொடுக்குறோம். ஐயோ இது அப்படி இது அப்படி, ஐயோ அது பயங்கரமாக இருக்கும், இது பயங்கரமாக இருக்கும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை, அவனுடைய சகல அதிகாரங்களையும் என் காலின் கீழே நான் கொண்டு வந்திருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்கள். எல்லா அதிகாரத்தையும் எங்கே கொண்டு வந்திருக்காரு? பிசாசனுடைய சகல அதிகாரத்தையும். எந்த மனுஷன் பாவத்தினால் அதிகாரத்தை இழந்தானோ, எந்த மனுஷன் பாவத்தினால கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாத்தையும் அவன் கையிலிருந்து உருவி ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரம் உள்ள தேவனாய் மாறுகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே வல்லமை உள்ளவர். சொல்லுங்க வாயை திறந்து, என்னுடைய ஆண்டவரே வல்லமை உள்ளவர். நல்ல தைரியமா சொல்லுங்க, எல்லா வாய்களை திறந்து. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் ஆராதிக்கிற இயேசுவுக்கு மாத்திரம்தான் எல்லா வல்லமையும் இருக்கு. எல்லா வாயை திறந்த வார்த்தையை சொல்லுங்க, எல்லா வல்லமையும் யாருக்கு தான் இருக்கு? இயேசு ஒருவருக்கு தான் சகல வல்லமை உரிய ஒரு தேவன். அந்த தேவன் தான் நம்மளை பார்த்து சொல்றார், சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க தேவன் விரும்புகிறார். எப்படி கொடுக்கிறார் பாருங்க. இதை எப்படி வாழ்க்கையில ஆண்டவர் சாத்தியமாக்குறாரு? தேவன்கிட்ட இப்ப எல்லா அதிகாரமும் வந்துச்சு. பாவம் செஞ்சு மனுஷன் பாவத்தினால தனக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை இழந்தான் பாருங்க. அதை கூட மறுபடியும் ஆண்டவர் இயேசு வாங்கி எல்லாத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழாக்கி அவரை என்ன வாக்கிட்டாராம்? தலையாக ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஏற்படுத்தினவர். இப்போ என்ன செய்கிறார்? அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுப்பதுக்கு நமக்கு ஒரு ஸ்தானத்தை தேவன் உண்டு பண்ணுகிறார். கையை வாய்த்து சொல்லுங்க, எனக்கு என்ன பண்ணுகிறாரு? ஒரு ஸ்தானம். என்னை எழுப்புறார். சொல்லுங்க வாய்த்த, என்ன பண்ணுறாரு? விழுந்து கிடக்கிற என்னை எழுப்பி என்னை ஆண்டவர் உட்கார வைத்து எனக்கு ஒரு அவரோட உட்கார வைத்து எனக்கு ஒரு அற்புதமான ஸ்தானத்தை கொடுக்கிறார் பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை கவனிங்க. அங்கே சில காரியங்களை சொல்லிட்டு அதோட எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு வரும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமா? வாசிப்போம் சத்தமா. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம், எல்லாரும் வாசிப்போம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் எல்லாரும் வாசிக்கணும். பைபிளை பார்த்து எல்லாரும், இந்த அதிகாரம் உங்களுக்குள்ள எப்படி இருக்கு? நான் அதான் உங்களுக்கு காட்டினேன். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன காட்டினேன்னா, அவருடைய அதிகாரத்துக்கு எல்லையே கிடையாது, லிமிட்லெஸ் அத்தாரிட்டி. அந்த அதிகாரத்தை எப்படி பிசாசு கையில தான் உருவி வெளிரங்கமான கோலமாக்கி அதை எல்லாத்தையும் தான் காலின் கீழே கொண்டு வந்து அவரை எல்லாவற்றுக்கும் தலையாக்கி இருக்கிற அதிகாரம் உள்ள இந்த இயேசுவின் அதிகாரத்துக்குள்ள நம்மளை எப்படி கொண்டு வராரு பாருங்க. நம்மளை எப்படி கொண்டு, அதான் ரொம்ப விசேஷமானது. வாசிப்போமா எல்லாரும் 10ஆம் வசனம் எல்லாரும் எடுத்து உங்க பைபிளை பார்த்து வாசி. இப்படிதான் உங்களை கொண்டு வராரு. உங்களை எப்படி அதிகாரம் உள்ள நிலைக்கு கர்த்தர் மாத்திர பாருங்க. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள், நல்லா சொல்லுங்க, எது அவர் தலைவரா இருக்கிறாரா? எத்தனை பேர் நம்புறீங்க அவர் அதிகாரத்துக்கு தலையா இருக்கிறார்? கையை உயர்த்தி சொல்லுங்க, என் இயேசு அதிகாரத்துக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அவருக்கு எதாவது அதிகாரம் இல்லை, அந்த அதிகாரத்தை வாங்கல, இந்த அதிகாரம் இல்லை, எல்லா அதிகாரமும் அவர் காலு கீழே வந்துருச்சு. இப்போ எல்லா அதிகாரத்துக்கும் அவர் எப்படி இருக்கிறாரு? தலையா இருக்கிறார். தான் சொல்ற, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள்ள நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய்.
இப்ப பாருங்க, நம்மள அந்த அதிகாரம் உள்ள ஆண்டவருக்குள்ள அறகுறையா வைக்கல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மள என்ன வைக்கல? அறகுறையா வேகாதவங்களாம் இருந்தா கூட வேக வச்சிடறாரு. இந்த ஜெப நாட்கள் என்ன பண்றாரு? இது ஒரு அடுப்பு மாதிரி. குக்கர் ஆனாலும் சரி, நீங்க என்ன அடுப்பு உங்களுக்கு வசதியோ அடுப்பு மாதிரி உங்களை வேகாததெல்லாம் வேக வைக்கிறாரு. ஏன்னா எல்லா அதிகாரத்துக்கும் தலையா இருக்கிற அவருக்குள், அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள், நீங்கள் சொல்றத நானும் சொல்லாமே, எல்லாரும் வாசிப்போம். ஏன்னா அதிகாரங்களுக்கு, துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் என்னை பரிபூரணம் உள்ளவனாய் இருக்க பண்ணுகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க, பரிபூரணம் உள்ளவனா மாத்துறார். நான் எப்படி மாறுறேன், அதுதான் ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கைய சகல அதிகாரம் உள்ள ஆண்டவர் என்ன எப்படி அதிகாரம் உள்ள ஒரு மனிதனாய் மாத்திர. இதை ஒரு விசுவாசி நம்பலனா, ஒரு கிறிஸ்தவன் நம்பல, நான் சொல்றேன், இந்த உலகத்துல எந்த மாற்றமும் வராது. நல்ல கவனிங்கள், கிறிஸ்தவனா அதிகாரம் இல்லாதவங்க, அவங்க ஒரு டம்மி பவர் கிடையவே கிடையாது. நம்ம கிட்ட தான் எல்லா மேன்மையான அதிகாரம் இருக்கு. கையை வயது சொல்லுங்க, சரியான காரியத்தை செய்கிற அதிகாரம் என்கிட்ட இருக்கு. கையை வயது சொல்லுங்க, சரியான காரியத்தை செய்கிற அதிகாரம் என்கிட்ட இருக்கு. அந்த சரியான காரியத்தை செய்கிற அதிகாரத்தை செய்யக்கூடிய திறனை கர்த்தர் என்கிட்ட கொடுத்திருக்கிறார். அந்த திறனோடு கூட எனக்கு சுதந்திரத்தையும் கொடுக்கிறாரு. அதுதான் கிறிஸ்தவர்கள் அதிகாரத்தில் வரணும். கையை வயது சொல்லுங்க, கிறிஸ்தவர்கள் என்ன வரணும்? எதுல வரணும்? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அதிகாரத்தில் இருக்கணும். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் அதிகாரத்தில் இருக்கணும். ஏன்னா நல்ல பெரிய பெரிய பதவியில் கிறிஸ்தவர்கள் அதிகாரத்தில் வரணும். கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே எங்கள் கிறிஸ்தவ மக்கள், ஆனால் இப்படி சொல்லுவோமே, இங்கே இருக்கிற நம்ம எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நாங்கள் எல்லாம் நீர் எங்களுக்கு எங்கே வைத்திருக்கிறோம், எங்கே எங்களை வேலை செய்ய வைத்திருக்கிறீரோ, எங்கே எங்கள் கையில் தொழிலை கொடுத்துருக்கிறீரோ, அங்கே எங்களை அதிகாரத்தில் நியமிக்கிறவர் நீர். சொல்லுங்க கையை உயர்த்தி, எங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறவர் நீர். ஆண்டவரே நாங்க அந்த இடத்துல அதிகாரம் இல்லாம இருக்க கூடாது. அதிகாரம் இல்லாம இருக்கிறது டம்மி பீஸ். கிறிஸ்தவர்கள் டம்மி பீஸா இருக்க கூடாது. கையை வாய் சொல்லுங்க, கிறிஸ்தவங்க யாரா இருக்க கூடாது? நல்லா சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்தவர்கள் என்னவா இருக்க கூடாது? கையை வாய்த்து சொல்லுங்க, நான் ஆண்டவரே இப்படி ஒரு டம்மி பீஸா இருக்க விரும்பல. ஆண்டவரே உம்முடைய அதிகாரத்தில் பெற்று அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்துறோனா என்ன மாற்றம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்ன உம்முடைய அதிகாரத்தை பெற்று உம்முடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்துறோனா என்ன மாற்றம் ஆண்டவரே? இப்போ பாருங்க என்ன அங்க சொல்லி இருக்கிறாரு, தலைவராய் இருக்கிற அவருக்குள்ள நம்மளை பரிபூரணப்படுத்துறாராம். நம்மளை பரிபூரணப்படுத்தி நமக்கு என்ன செய்கிறாரு? அவர் ஒரு ஸ்தானத்தை நமக்குள்ள அவர் ஏற்படுத்துகிறார். இந்த நிலைக்கு நம்மளை கொண்டு வந்தவர் அவர்தான். இதுக்கு நான் ஒன்றும் செய்யல. அவருடைய ரட்சிப்பை நான் பெறேன், மீட்கப்படுகிறேன், அவரோட நான் ஐக்கியம் கொள்றேன். இப்போ அவருடைய அதிகாரத்துக்குள்ள என்னை கொண்டு வரும்போது எல்லா அதிகாரத்தையும் அவர் காலு கீழே கொண்டு வந்து அவரை எல்லா அதிகாரத்துக்கும் தலையாய மாற்றி, இப்போ அந்த தலைவராக இருக்கிற அவர் எனக்கு பரிபூர்ணமான அதிகாரத்தை என்ன அவருக்குள்ள பரிபூர்ணப்படுத்தி அவருடைய அதிகாரமோ என் மூலமா பரிபூர்ணமா செயல்படணும். பாருங்க, இப்போ எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. அங்க சொல்றாரு பாருங்க, 7ஆம் வசனம் வாசிப்போமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, நல்லா சொல்லுங்க வாய்த்த, கிறிஸ்து இயேசு என்னை அவரோடு கூட, எத்தனை பேர் நம்புறீங்க உங்களை அவரோட ஒவ்வொரு நாளும் எழுப்புகிறார்? கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன ஒவ்வொரு நாளும் இந்த வசனம், இந்த ஜெப காரியங்கள், இந்த ஜெப ஐக்கியம், இந்த சபை கூடி வருது, இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு நாளும் என்ன அவரோடு கூட எழுப்புது. எதுல விழுந்து கடந்தேன்? முதல் சில வசனம் வாசித்தேன் தெரியும். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போனவர்களாக இருந்த நம்மை, உலக வழக்கத்தின்படி இருந்த நம்மளை இதுல இருந்தெல்லாம் கர்த்தர் விடுவித்து தேவனுடைய அதிகாரத்துக்குள்ள கொண்டு வந்து நம்மளை வைத்து இப்போ என்ன செய்கிறார்னா அவரோடு கூட உன்னதங்களில நம்மை உட்கார வைத்திருக்கிறார். வாசிப்போம் 7ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட. இப்ப இங்க என்ன பார்க்கிறோம்? ஒரு ஸ்தானத்தை பார்க்கிறேன். விழுந்து கடந்த என்ன தூக்கி அவரோடு உட்காரக்கூடிய ஸ்தானத்தை கொடுத்து, அந்த ஸ்தானம் எதனால வேலை செய்யுதுன்னா அதிகாரத்தினால வேலை செய்யுது. கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த ஸ்தானம் எதனால வேலை செய்யுது?
நல்ல வாயத்திறன்னு சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு நீர் கொடுக்கிற ஸ்தானம் ஏன் வேலை செய்யுதுன்னா அதுல உம்முடைய அதிகாரம் இருக்கு. கையை வாய்ச்சி சொல்லுங்க, ஆண்டவரே என்ன கீழே கடந்த என்ன தூக்குனவர் நீர் தான். தூக்குனவர் மாத்திரம் இல்ல, என்ன உம்மோடு உட்காரும்படி அந்த அதிகாரத்தை கொடுத்து என்ன ஆண்டவரே அந்த ஸ்தானத்துல ஏற்படுத்தினவர் கர்த்தர். கவனிச்சு பாருங்க, அதிகாரத்தை ஸ்தானம் இல்லாம உபயோகப்படுத்தினா அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்துகிறோம் என்பதுக்கு அறிகுறி. Misusing of authority is when you don't realize your position. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானம், அதான் இங்க சொல்றாரு, உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேவனா நான் மாறுறேன். அதுக்கு மாறுவதுக்கு லீகலா என்ன செய்யறாரு பாருங்க, கீழே கடந்த நான் விழுந்த என்ன தூக்குறாரு, என்ன எழுப்பி. அந்த வாசம் பாருங்க, அந்த வார்த்தை அப்படிதான் இருக்கு பாருங்க. அவரோடு கூட சொல்லுங்க, வாயத்திறந்து, இயேசுவோடு கூட என்ன எழுப்புறார். என்ன அந்த அதிகாரத்துக்கு அந்த ஸ்தானத்துக்கு அவர் ஏற்படுத்துகிற அந்த ப்ராசஸ் பாருங்க. கீழே கடந்த என்ன, விழுந்து கடந்த என்ன, பாவத்தில் உழந்து கடந்த என்ன, இயேசு என்னை தேடி வந்து என்னை அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால கழுவி என் பாவத்துக்காக விளக்கரையும் செலுத்தக்கூடிய தேவன் இவர் ஒருவர்தான் என்பதை என்ன நம்ப வச்சு என் வாழ்க்கைக்கு இந்த இயேசு வேணும் என்கிற வாஞ்சை எனக்குள்ள கொடுத்து நான் மனதை, என் இருதயத்தை இயேசுவுக்கு திறந்து கொடுக்கறதுனால இப்போ இயேசு எனக்குள்ள வந்து கீழே கடக்கிற விழுந்து கடந்த என்ன, அதிகாரம் இல்லாம இருந்த என்ன அவரோட கூட எழுப்பி அவரோட உட்கார வைக்கிறார். கையை வாய்த்து சொல்லுங்க, என்ன அவரோட கூட எழுப்பி அவரோட உட்கார வைக்கிறார். சொல்லுங்க வாய்த்திருந்த, என்ன அவரோடு கூட எழுப்பி அவரோட உட்கார வைக்கிறார். ஏன் அவரோட உட்கார வைக்கிறார்? அவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஏன் உங்களை அவரோட எழுப்புறாரு, அவரோட உட்கார வைக்கிறாரு? ஏன்னா அவருக்கு ஒருத்தருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கு. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு மாத்திரம்தான் வானத்திலும் பூமியிலும் சகல, வாயத்திலும் சொல்லுங்க, சகல அதிகாரம் யாருக்கு இருக்கு? இயேசு வரும். அதனால தான் இயேசு வந்து எழுப்புறாரு. இயேசு வந்து நம்மளை அவரோட உட்கார வைக்கிறார். இது ஸ்தானத்தை காட்டுகிற ஒரு காரியம். பாருங்க, உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களுக்கு அதிகாரத்தை உபயோகப்படுத்தக்கூடிய ஸ்தானம். சொல்லுங்க வாயத்திறந்த பக்கத்தில் பார்த்து, அதிகாரத்தை, அதிகாரத்தில் இருக்கும்போது பவரை என்ன யூஸ் பண்ண, உங்கள் பொசிஷனை யூஸ் பண்ணும்போது, பவரில் இருக்கும்போது உங்கள் பொசிஷனை யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். உலகத்திலே எடுத்துங்களேன், இப்போ ரிட்டையர்ட் ஆனவங்க பாருங்கள், அவங்க அதிகாரத்தை பயன்படுத்த முடியலையே. என்ன சொல்கிறேன், நான் வந்து சர்வீஸில் இருந்தேன், 36 வருஷம் சர்வீஸ் பண்ணேன், 38 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். ஆனால் சர்வீஸ் முடிஞ்சிடுச்சே. சர்வீஸ் முடிஞ்சனால அதிகாரத்தை என்ன பண்ண முடியல, பயன்படுத்த முடியல. ஆனால் அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த அதிகாரத்தில் ஒரு ஸ்தானத்தை, ஒரு பொசிஷனை கொடுக்குறாங்க பாருங்கள். என்ன, ஒரு கமிஷனரோ அசிஸ்டன்ட் கமிஷனரோ ஏதோ ஒரு என்ன சீனியர் ஆஃபீஸரோ, அந்த பொசிஷனை கொடுக்கறதுனால உங்கள் அந்த நபரால் அந்த பொசிஷன் நிமித்தமாக அந்த பொசிஷன் இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் அவர் பயன்படுத்துகிறாரு. இயேசுநாதர் வந்து பாருங்க, இன்னைக்கு பொசிஷனே இல்லாத எனக்கு நல்ல பொசிஷனாக அவருக்குள்ளே ஏற்படுத்தி கொடுக்குறாரு. எத்தனை பேருக்கு ஏற்படுத்திக்கிறார்? முதல் பொசிஷனை தெரியுமா, அவருடைய பிள்ளைன்ற பொசிஷனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த பிள்ளைன்ற பொசிஷன் நம்ம கிடைச்சதுனால தான் தூக்குறார், நம்மளை எழுப்பி அவரோட உட்கார வைத்திருக்கார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை எழுப்பி அவரோடு உட்கார வைக்கக்கூடிய வேலையை செஞ்சிருக்கிறார் பாருங்க. இந்த அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட ஆண்டவருடைய எல்லா வல்லமையும் நிறைவையும் நாம் அனுபவிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறது. இது ரொம்ப பெரிய என்ன மேன்மை பாருங்க. ஸ்தானம் இல்லாமல் நம்மளை ஆக்கலை. உயிரோடு இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் கர்த்தர் கொடுத்த ஸ்தானத்தை அவர் எடுக்கவே மாட்டார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து என்னன்னா, என்னை எழுப்பி அவரோட உட்கார வச்சிருக்கார். கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்களோட ஸ்தானம் என்ன? இயேசுவோட உங்களை எழுப்பி இயேசுவோட உங்களை உட்கார வச்சிருக்க. எத்தனை பேர் நம்புறீங்க அந்த அதிகாரம் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வேலை செய்யும்? கையை உயர்த்தி கையை அசைத்து சொல்லுங்க, இந்த அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு உயிரோடு இருக்கிற வரைக்கும், நான் கர்த்தர் இந்த உலகத்தில் நான் வைக்கிற நாள் வரைக்கும் இந்த அதிகாரம் எனக்குள்ள நிச்சயமா வேலை செய்யும். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு அதிகாரமான நிலையில ஆண்டவங்களை வச்சிருக்கிறாருன்னு உணர்ந்து பார்க்குறீங்களா? உங்க சூழ்நிலைகளில், உங்க தேவைகளில் உங்களை எழுப்பி யாரோட உட்கார வச்சிருக்கிறாருன்ற அந்த ஒரு பொசிஷனை மறந்துடுறேனே, அந்த பொசிஷனை, அந்த ஸ்தானத்தை மறக்கிறதுனால அதிகாரத்தை உபயோகப்படுத்த மாட்டேன். நல்லா கவனித்து பாருங்கள்.
தேவன் எனக்கு கொடுக்கிற ஸ்தானத்தை நான் மறந்து போகிறேன். என்னை எழுப்பின ஒரு தேவன் இருக்கிறாரே, என்னை அவரோட உட்கார வைத்த ஒரு தேவன் இருக்கிறாரே, இந்த ஸ்தானத்தை நான் மறக்கிறேன். பாருங்க, இன்னொரு இடத்துல கூட சொல்றாரு பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் இன்னும் ரொம்ப அற்புதமாக சொல்றாரு பாருங்க, எப்படி நம்மளை ஆண்டவர் அவரோட எழுப்பி அவரோட உட்காரக்கூடிய ஸ்தானத்தை நம்ம கொடுத்து, இந்த ஸ்தானத்தை மறந்துட்டேன்னா அதிகாரம் வேலை செய்யாது. பகலும் பார்த்து சொல்லுங்க, இயேசு நம்ம கொடுக்குற ஏன்னா பொசிஷனை மறந்துட்டா அத்தாரிட்டி வேலை செய்யாது. பகலும் பார்த்து சொல்லுங்க, பொசிஷனை மறந்துட்டா. நிறைய பேருக்கு பொசிஷன் தெரியல, அத்தாரிட்டி வேணும், அத்தாரிட்டி வேணும். எதுக்கு? உங்க பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சாதான் என்ன கீழே கடந்த பாவத்தில் கடந்த என்ன அதுல இருந்து விடுவித்து என்ன அவருடைய பிள்ளையா மாற்றி, எனக்கு அவர் ஆண்டவராய் அவர் தகப்பனாய் நான் அவருக்கு பிள்ளையா இருக்கிறேன், என்னை தூக்கி என்னை ஆண்டவர் எழுப்பி என்னை அவரோட உட்கார வச்சு, அந்த பொசிஷனை நான் புரிஞ்சிக்கலனா ஒரு நாளும் கர்த்தர் என்னை எல்லாவற்றுக்கும் அவரோடு கூட தலையாய் ஆக்குறாரு, அதிகாரத்தை செயல்படுத்த அந்த அதிகாரத்தை நான் செயல்படுத்த முடியாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அதிகாரத்தை செயல்படுத்துறது இல்லை. ஏன் இல்லைன்னா அவர்களுக்கு இயேசு கொடுத்திருக்கிற பொசிஷன் தெரியல, ஸ்தானம் தெரியல. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் இங்கே இன்னும் அற்புதமான காரியம் சொல்றாரு பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எல்லாரும் நம்ம இணைந்து வாசிப்போமா? இங்கேயும் பாருங்க, நம்முடைய பொசிஷனை தான் காட்டுறாரு. பகவான் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷனா இயேசுநாதர் கொடுத்திருக்கிறாரு. நம்ம பொசிஷனை எங்க கவனம் செலுத்தணும்? வீட்டில் எனக்கு என்ன பொசிஷன், வேலை ஸ்தலத்துக்கு போனால் எனக்கு என்ன பொசிஷன், நான் பல இடத்துக்கு போனேன் அங்கெல்லாம் பொசிஷன் கேட்குறோம். இயேசுநாதர் எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கிறாரு. அந்த பொசிஷனை கொஞ்சம் யோசித்தனா என் மூலமா கர்த்தர் அதிகாரமாய் வேலை செய்வார். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. என் மூலமா கர்த்தர் எப்படி வேலை செய்வார்? இங்க பாருங்க, 17ஆம் வசனம் வாசிப்போமா? அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டு இருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது. இங்க சொல்றாரு பாருங்க, இயேசுவால ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். ஏன் ஆளுகிறார்கள்? அங்க சொல்றாரு பாருங்க, கிருபையின் பரிபூரணத்தையும். கிருபையை கர்த்தர் நமக்கு பரிபூரணமாய் கொடுத்து நீதியாகிய ஈவை பரிபூரணமாய் ரெண்டுத்தையும் பரிபூரணமாக கொடுக்கிறார் பாருங்க. கிருபையும் நீதியையும் கர்த்தர் தேவனுடைய பிள்ளைக்கு அதை பரிபூரணமாக கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்னா ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். அதிகாரம் வரும்போது ஆளுகிற நிலை வரும். உங்க பொசிஷனை மறந்துட்டீங்கன்னா ஆளுகிற நிலை போயிடும், அத்தாரிட்டி யூஸ் பண்றது போயிடும். என்ன ஆயிடும்னா உங்களை யாரோ ஆளுகிற நிலைக்கு, யாருடைய மற்ற அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிற என்ன அந்த அதிகாரம் உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது, உங்களை நல்லா ஆக்காது. இயேசுவின் அதிகாரம் ஒன்று தான் என்ன நல்லா ஆக்கும். கையை உயர்த்தி எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவங்க நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய அதிகாரம் ஒன்று தான் என்ன நல்லா ஆக்கும். சொல்லுங்க வயத்திலிருந்து, உம்முடைய அதிகாரம் தான் என்ன சுகமாக்கும், உம்முடைய அதிகாரம் தான் என்ன விடுவிக்கும், உம்முடைய அதிகாரம் தான் என்ன ஆசீர்வதிக்கும். அதனால தான் ஆண்டவரே எனக்கு ஒரு ஸ்தானத்தை நீர் கொடுக்கிறீர். அந்த ஸ்தானத்தை நான் மறந்துடக்கூடாது. ஸ்தானத்தை மறந்துட்டீங்கன்னா போச்சு, அதிகாரம் வேலை செய்யாது. நிறைய நேரம் அதை மறந்துடுறோம் பாருங்க. அதை மறக்கிறதுனால தான் வாயில வார்த்தை வரமாட்டுது. இப்போ அடுத்ததை தான் காட்ட போறேன். இயேசுநாதர் எப்படித்தான் அதிகாரத்தை எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வந்து எல்லாவற்றுக்கும் அவரை தலையாக்கி அவர் கையில வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுத்தாரு. இந்த சகல அதிகாரத்துக்குரிய பொசிஷன்ல அவர் எப்படி செயல்பட்டார்? நான் ஏன் செயல்படலை? முதல்ல எனக்கு என் பொசிஷனும் தெரியல, அந்த பொசிஷன்ல இருந்து நான் என்ன பேசணும்னு தெரியல. அதனால தான் இந்த அதிகாரம் வேலை செய்ய மாட்டேது. நான் கையை உயர்த்தி சொல்லுவோம் எல்லாரும், இன்னையிலிருந்து ஆண்டவரே நான் உன்னை நம்புறேன், நீர் என்னை இயேசுவோட எழுப்பி, சொல்லுங்க வாயத்திலிருந்து, இயேசுவோட எழுப்பி இயேசுவோட உட்கார வைத்து கிருபையை பரிபூரணமாய் கொடுத்து நீதியாகிய ஈவை எனக்கு பரிபூரணமாய் கொடுத்திருக்கிறதுனாலே நான் ஆளுவது அதிக நிச்சயம். கையை வைத்து சொல்லுங்க, நான் ஆளுவது, நான் கர்த்தருடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்துவது அதிக நிச்சயம். எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. கிருபையின் பரிபூரணம் அப்படின்னா அதான் பாருங்க, அரை டிக்கெட்லாம் கிடையாது, ஃபுல் டிக்கெட்.
நம்மளை ஃபுல் டிக்கெட் ஆக்குறாரு. கையை வாய்ச்சி சொல்லுங்க, இயேசுநாதர் அதிகாரத்தின் மூலமாக எனக்கு அவர் கொடுக்குற ஸ்தானம் என்னை அரை டிக்கெட்டாக இருக்க விடாமல் ஃபுல் டிக்கெட்டாக மாற்றுது. கையை வாய்ச்சி சொல்லுங்க, என்ன டிக்கெட்டாக மாற்றுது? ஏன்னா ஊருக்கெல்லாம் சில இடத்துல போனால் அரை டிக்கெட்டாக ஃபுல் டிக்கெட்டான்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? என்ன கூட வர்றது சின்னதா பெருசா அப்படின்னு அர்த்தம். அப்படி ஆண்டவர் கேட்கல. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் எனக்கு கொடுத்து பாவத்தில் இருந்த என்னை எடுத்து அவரோட என்னை எழுப்பி அவரோட உட்கார வைத்திருக்கிற ஸ்தானத்தை எனக்கு கொடுத்துருக்கிறதுனால என்னை ஃபுல் டிக்கெட் ஆக்கியிருக்கிற. கையை வாய்ச்சி சொல்லுங்க, என்ன டிக்கெட் ஆக்கியிருக்காரு? கையை வாய்ச்சி நல்லா சொல்லுங்க, நம்மெல்லாம் ஃபுல் டிக்கெட். சொல்லுங்க வாயை திறந்து. ஃபுல் டிக்கெட் தான் பரலோகம் போவோம். ஹலோ, ஃபுல் டிக்கெட் தான் பரலோகம். அரை டிக்கெட் இங்கே விடப்பட்டோம். அந்தி கிறிஸ்துல முட்டின்னு இருக்கணும். நான் முத்திரை போட வருவான் 666 அங்கே முட்டிட்டு இருக்கணும். இல்லை ஆண்டவரே நான் ஃபுல் டிக்கெட்டப்பா. கையை வாய்ச்சி சொல்லுங்க, ஆண்டவரே நான் கிருபையின் பரிபூரணத்திலும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்திலும் ஆண்டவரே நான் ஃபுல் டிக்கெட் வாங்கியிருக்கிறேன். கையை வாய்ச்சி சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஃபுல் டிக்கெட்டு. ஆகவே என் ஸ்தானத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆண்டவரே என் ஸ்தானத்தை புரிந்து அதிகாரத்தை செயல்படுத்துறேன். எப்படி உட்கார வச்சிருக்காரு பாருங்க. இன்னைக்கு எப்படி உட்கார்ந்துருக்கிறோம்? நம்ம பக்கத்தில் நம்ம பார்த்து கர்த்தர் நம்மளை எப்படி உட்கார வச்சிருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுங்க. தேவ சமூகத்தில் உட்கார வச்சிருக்காரு. இது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா நமக்கு? தேவ சமூகத்துக்கே வர முடியாமல் இருந்த காலம்லாம் உண்டு. பழைய ஏற்பாட்டில் கவனிச்சுன்னா உள்ளே வர முடியாது. இன்னைக்கு உள்ள வந்து உட்கார்ந்து இயேசுவை ஆராதிக்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய ஸ்தானங்க. அதெல்லாம் உள்ள உட்காரும் போது பக்கத்தில் பார்க்கும்போது நல்லா பார்க்கணும். ஒரு மாதிரி பார்க்கணும். இது வந்து உட்காந்துக்குது பக்கத்தில். நீங்கள் யோசிக்கணும், உன்னையே உட்கார வச்சுக்கிறாரு. நம்மளே அறகுறையாக இருந்த நம்மளே கூட்டு வந்து இங்கே உட்கார வச்சு முழு டிக்கெட் ஆக்குறாரு. இந்த தேவனுடைய கிருபை எவ்வளோ பரிபூர்ணமாக இருக்கு. இந்த தேவனுடைய நீதியின் ஈவு எவ்வளோ பரிபூர்ணமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ கம்ஃபர்டபுள் ஆக்குறாரு. அதான் சொல்ல வரேன். அவரோட கூட தூக்கி உங்களை எழுப்பி அவரோட உட்கார வச்சு உங்களை கம்ஃபர்டபுள் ஆக்குறாரு பாருங்க. இதான் ஆண்டவர் செய்கிற மகத்துவமான வேலை. நீங்கள் ஒரு என்ன பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறீங்க, ஒரு ஊருக்கு போகிறீங்க, என்ன டிக்கெட் வாங்குறீங்க, உங்கள் சீட்டு பக்கத்தில் உங்களுக்கு தெரியாத ஒருத்தர் உட்காந்தா எப்படி உட்காருவீங்க? சிலர்லாம் மூஞ்சகரம் பார்க்க மாட்டாங்க. யாரோ உட்காந்து ஏதோ சனியாக உட்காந்துக்குது போல அப்படின்னு இப்படியே தான் கடைசி வரைக்கும் பிரயாணம் முடிகிற வரைக்கும் இப்படியே தான் இருப்பாங்க. ஆனால் அதே ஒரு ஆள் உங்களுக்கு தெரிஞ்சவர் வந்து உட்காந்தாருன்னு வச்சுங்க, போச்சு கதை. அன்னைக்கு பின்னாடி உட்காந்தவன் செத்தான், முன்னாடி உட்காந்தவன் தோணன்னு பேசி நடக்கதா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ கம்ஃபர்டபுள் ஆக்குறார் கர்த்தர். நம்மளை தூக்கி எங்கெங்கேயோ இருந்தோம் பாருங்க. நம்ம பின்னணி, நம்முடைய நம்ம இருந்த இடம் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. வில்லிவாக்கத்தில் இருந்தவங்க, அயனாவரத்தில் இருந்தவங்க, அப்புறம் உங்கள் ஏரியாலாம் சொல்லி பாருங்க. உங்கள் ஏரியாவுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும். நான் சொல்றது புரியுதா? ஆண்டவர் வந்து வில்லிவாக்கத்துலேருந்து வந்த கேஸா கொஞ்சம் ஓரம் வை அப்படின்னு சொல்றாரா? இல்லை வில்லிவாக்கமாவா வந்து உட்காரு என் பக்கத்தில். கர்த்தர் தூக்கி நம்மளை உட்கார்றாரு. உலகம் புறக்கணித்தவர்களெல்லாம் இயேசு தூக்கி அவரோட உட்கார வைத்திருக்கிறாரே. கரம் தட்டி இந்த இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். உலகம் புறக்கணித்த என்னெல்லாம் தூக்கி நிற்க வச்சிருக்கிறாரு. எவ்வளோ மகிமையான வேலையை செய்கிறார் பாருங்க ஆண்டவர். இவ்வளோ அதிகாரத்தை நம்ம மூலமாக செயல்படுது. உலகம் நம்மளை அற்பமாக நினைச்சிச்சு, ஆனால் இயேசு என்னை அற்பமாக நினைக்கல. என்ன அவருடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறவனாய் மாற்றுகிறார். கையை வச்சு சொல்லுங்க, என்ன அவருடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறவனாய் மாற்றுகிறார். உங்கள் ஸ்தானம் தெரிஞ்சிச்சுன்னா அதிகாரத்தை உபயோகப்படுத்துவீங்க. கையை வச்சு சொல்லுங்கள், என் ஸ்தானம் எனக்கு தெரிஞ்சால் அதிகாரத்தை கரெக்டாக உபயோகப்படுத்தும். கையை வச்சு சொல்லுங்கள், என் ஸ்தானம் எனக்கு தெரிஞ்சால் அதிகாரத்தை கரெக்டாக உபயோகப்படுத்தும். நல்லா கையை வயத்து எல்லாரும் சொல்லலாம். வாயத்திறந்த ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு என்ன ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறீன்னு நீங்கள் காட்டுறீங்க. அதனால் இன்னிலிருந்து நான் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவோம். ஆண்டவரே சொல்லுங்கள், ஆண்டவரே அந்த அதிகாரத்தை வச்சு நல்லதை செய்வேன். சொல்லுங்கள் வாயத்திறந்து, அந்த அதிகாரத்தை வைத்து நல்லதை செய்வேன். ஆண்டவரே விடுதலையோட காரியங்களை செய்ய உம்முடைய அதிகாரம் எனக்குள்ள, எங்க குடும்பத்துக்குள்ள, என் சரியத்துக்குள்ள, என் பிரயாசங்களுக்குள்ள கர்த்தருடைய அதிகாரம் விளங்கும்.
அந்த அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமானது, ஆண்டவருக்காக புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷர் ஆக்குகிற ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை நாம் செயல்படுத்துகிறவளாய் மாறும். கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லா விசுவாசிகளும், கையை உயர்த்தி சொல்லுங்க. இந்த அதிகாரம் என்ன விடுவிக்கிற அதிகாரம் மாத்திரம் இல்ல, இன்னொரு சிக்கப்பட்டிருக்கிற இருளில் கடக்கிற ஒரு மனுஷனை விடுவிக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நம்ம மேல வச்சுக்கிறார். இந்த அதிகாரத்தை கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துறதே இல்லை. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்க, ஆகவே புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்ன இந்த அதிகாரத்தை செயல்படுத்துறது. ஏன்னா என் ஸ்தானம் எனக்கு தெரியல, நான் ஒரு இருள கடக்கிற, பாதிப்புல கடக்கிற, ரட்சிப்படையாத இன்னொரு ஆத்துமாவை பார்க்கும்போது இந்த அதிகாரத்துக்குரிய ஸ்தானம் எனக்கு தெரியும்னா அந்த நபரை கர்த்தர் விடுவிக்கணும்னு சொல்லி அவர்களிடத்துல கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனாய் நான் மாறுவேன். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய ஸ்தானத்தை அறிந்து அவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தினா, நான் சொல்றேன், நீங்க இருக்கிற இடத்துல தேவன் இறங்கி வந்து அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தின்படியே எனக்கு மாத்திரம் இல்ல, உம்முடைய சுவிசேஷத்தை சொல்வதுக்கும் நான் உபயோகப்படுத்துவேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் மூலமா உம்முடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட எனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறீர், அந்த ஸ்தானத்தில் நின்று அதிகாரத்தை ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன். செய்யும் போது ரட்சிப்பு உண்டாகும், செய்யும் போது ஜனங்கள் மாறுவார்கள், செய்யும் போது அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார், அந்த குடும்பத்தை கர்த்தர் மாற்றுகிறார், அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வராரு. ஏன்னா இப்ப அதிகாரம் வேலை செய்து. எப்படி வேலை செய்தனா, என் ஸ்தானத்தை அறிந்து வேலை செய்த அதிகாரம். இதான் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்து அவர்களுக்கு கொடுத்த ஸ்தானத்தை நம்ம உதாசீனம் பண்ணி நம்ம செயல்படுத்தாம போகிறதுனால நம்முடைய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தோம், அதிகாரம் செயல்படாம இருக்கு. அதிகாரத்துக்குரிய பிள்ளைகள் நாம். கையை வாங்கி சொல்லுங்க, நம்ம யாருடைய பிள்ளைங்க? எல்லா அதிகாரம் உரிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரம், அந்த சகல அதிகாரம் பெற்றுக்கிற அந்த தேவனுடைய பிள்ளையா இருந்து நான் அதிகாரத்தை யூஸ் பண்ண முடியலையே. ஏன்னா எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் சும்மா கொடுக்கல, எனக்கு ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி அதிகாரத்தை கொடுத்தாங்க. சொல்லுங்க, எனக்கு ஒரு ஸ்தானம், எனக்கு ஒரு பொசிஷனை ஏற்படுத்தி எனக்கு அதிகாரத்தை கொடுக்குறார். கையை சொல்லுங்க, எனக்கு ஒரு பொசிஷனை ஏற்படுத்தி அந்த பொசிஷன் என்ன அவரோட எழுப்புறாரு, என்ன அவரோட உட்கார வைக்கிறாரு, கிருபையின் பரிபூரணத்தை கொடுக்கிறாரு, நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை கொடுக்கிறாரு. ஏன் கொடுக்கிறாரு? எல்லாவற்றையும் நான் ஆளுவது அதிக நிச்சயம். கையை சொல்லுங்க, எல்லாவற்றையும் நீங்களும் நானும் ஆளுவது அதிக நிச்சயம். இதற்காக தான் அந்த அதிகாரம் செயல்படணும்னு நம்மள ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறத குறிச்ச வெளிச்சத்தை கொடுக்கிறாரு. இந்த ஜெப நாட்களில் பவுல் போய் எபேசியா சபையை பார்த்து ஒரு ஜெபம் பண்றார். ஆண்டவரே, இவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் தந்தருள வேண்டும் என்று இவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்றார். இன்னைக்கு நமக்கு ஒரு பிரகாசமான மனக்கண்கள் உண்டாகணும். என்ன மனக்கண்ணா? எனக்கு கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிற ஸ்தானத்தை அறிந்து தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நான் உபயோகப்படுத்தணும். இது எனக்கு தெரியலனா பிசாசு ஏமாத்திடுவான். ஒரு பிள்ளை கையில் என்ன, அவங்க அப்பா ஒரு 500 ரூபாய் நோட்டு கொடுக்குறாருன்னு வச்சுங்க. ஒரு சின்ன பிள்ளை என்ன, விவரம் தெரியல, பணத்தினுடைய விவரம் தெரியல, அது கையில் ஒரு 500 ரூபாய் நோட்டு இருக்குது. அந்த பிள்ளைக்கு அந்த 500 ரூபாய் நோட்டு எப்படி தெரியும்னா, ஒரு கிறுக்கிற பேப்பர் மாதிரி தான் தெரியும். அந்த பேப்பரை வச்சு கிறுக்கலாம், அதை கிழிக்கலாம், என்ன வேணாம் பண்ணலான்ற அதை ஒரு பேப்பரை வெறும் ஒரு சாதாரண பேப்பராக தான் பார்க்கும். ஒரு திருடன் வந்து இந்த பிள்ளை கையில் இருக்குது, இந்த பிள்ளைக்கு இந்த 500 ரூபாய் நோட்டுடைய வேல்யூ தெரியல அப்படின்னு அறிஞ்சு அந்த பிள்ளைகிட்ட கொண்டு வந்து ஒரு 5 ரூபாய் மஞ்சை வாங்கிட்டு, 5 ரூபாய்க்கு கிடைக்கிற மஞ்சு வாங்கிட்டு வந்து அந்த பிள்ளைகிட்ட பார்த்து சொல்லுங்க, பாரு உனக்கு மஞ்சு கொடுக்குறேன், நீ உன் கையில் இருக்கிற பேப்பரை கொடுக்குறியா? அந்த பிள்ளை பார்க்க, மஞ்சா கொடு, மஞ்சை கொடு, இந்த பேப்பரை நீ வச்சுக்கோன்னு கொடுத்துரும். இப்போ நான் கேட்குறேன், அதே பிள்ளை வளர்ந்து அந்த திருடனும் வயசாகி இந்த பிள்ளைகிட்ட திருப்பி ஏமாத்த அந்த திருடன் வந்தான்னு வச்சுங்களேன், அந்த பிள்ளை கையில் இப்போ ஒரு 500 ரூபாய் நோட்டு இருக்குது. இப்போ இதே திருடன் திருப்பியும் இன்னொரு 5 ரூபாய்க்கு ஒரு மஞ்சை வாங்கிட்டு வந்து, இப்போ இந்த மஞ்சு உனக்கு வேணுமா, ஞாபகம் இருக்கா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த 5 ரூபாய் மஞ்சு தான் கொடுத்தேன், இப்போ நீ இந்த மஞ்சை வாங்கிட்டு உன் கையில் இருக்கிற அந்த பேப்பரை எனக்கு கொடுனா, அந்த பிள்ளை என்ன பண்ணும், மஞ்சையும் வாங்கிக்கும், அவனுக்கு ஒரு பஞ்சையும் கொடுக்கும். ஏன்னா விவரம் தெரியுது. இப்போ
இந்த ஜெபத்துக்கு வந்த பிறகு கர்த்தர் நம்மளை விவரம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். கையை வைத்து சொல்லுங்க, என்ன கர்த்தர் எப்படி மாத்துறாரு? விவரம். இப்ப பிசாசுக்கு ஒரு பஞ்சு கொடுக்க தெரியும் எனக்கு. பிசாசு மஞ்சு கொடுக்க வருவான். மஞ்சு வேணுமா? மஞ்சுனா நீங்க சொல்ல, இல்லை இல்லை அதெல்லாம் சாப்பிட்ட காலம், இப்போ குத்துற நேரம், பஞ்சு வாங்கிக்கோ, உனக்கு பஞ்சு கொடுக்குறேன். ஏன்னா விவரம் தெரிந்து பாருங்க. கர்த்தருடைய அதிகாரத்தை, தேவன் நமக்கு கொடுத்த ஸ்தானத்தை அறிந்து செயல்படுத்தணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுக்குற அதிகாரத்தை, தேவன் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிற ஸ்தானத்தை அறிந்து நான் என்ன செய்கிறேன்? அதிகாரத்தை உபயோகப்படுத்துறேன். இப்போ இயேசு எப்படி உபயோகப்படுத்த பாருங்க. அவர் அதிகாரம் உள்ளவர். எல்லா அதிகாரமும் அவர் கையில் கொடுக்கப்பட்டுச்சு, அவருடைய காலு கீழே கொண்டு வரப்பட்டுச்சு. அவரை எல்லா அதிகாரத்துக்கும் தலையாக அவரை நியமித்தார். இப்போ இந்த தேவன் தன்னுடைய நிலையை, தன்னுடைய ஸ்தானத்தை அறிந்து எப்படி அந்த அதிகாரத்தை செயல்படுத்தினார் பாருங்க. ஒரு சில சம்பவங்களை நான் சொல்லி உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்படி தான் நம்மளும் செயல்படுத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார் பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் வரும். மத்தேயு 8ஆம் அதிகாரம். இப்படி நம்ம உபயோகப்படுத்துகிறோமா நம்முடைய ஸ்தானத்தை? அதிகாரம் நம்ம மூலமா செயல்படணும்னா நம்ம ஸ்தானம் நமக்கு நல்லா தெரியணும். யார் என்ன சொன்னாலும் இந்த ஸ்தானம் மாற, என்ன அவரோட எழுப்பின அந்த ஸ்தானம் ஒரு நாளும் மாறாது. என்ன அவரோட உட்கார வச்சிருக்கிற ஸ்தானம் ஒரு நாளும் யாரும் என்ன அங்கேருந்து உருவ முடியாது, தள்ள முடியாது. நல்லா கவனிங்க. உலகத்தில் உட்கார சீட்டை வேணா பிடிங்கிடுவானுங்க. ஹலோ, நீங்கள் உட்கார சீட்டை வேணா உலகத்தில் இருக்கிறவங்க பிடுங்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை உட்கார வச்சுக்கிற சீட்டை யாருமே பிடுங்க முடியாது. கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் தூக்கிட்டு போய் உங்களை உட்கார வச்சுக்கிறாரு. இப்போ பாருங்க, கவனிச்சு பாருங்க. 3ஆம் வசனம் பாருங்க. இயேசுநாத்த என்ன ஒரு குஷ்டரோகி வராம பாருங்க. அவனை பார்த்து இயேசுநாத் சொல்றாரு, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் நல்லா. இங்க ஒண்ணுமே செய்யலங்க. அவரு வா பிடிக்கிறேன், வா கையை பிடிக்கிறேன், உனக்கு கொஞ்சம் ஊக்கமா ஜோம் பண்றேன், கையை கொஞ்சம் ஆட்டி ஜோம், வல்லமையாகிறாரு, ரொம்ப பவர் வந்துருக்கு இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. கர்த்தர் சொல்றாரு, என்ன எனக்கு சித்தம் உண்டு, நீ சொத்தமாகுன்னு சொன்னாராம். அப்ப அதிகாரம் பாருங்க. உங்க ஸ்தானத்தை நீங்க விளங்கிக்கினா வாயிலிருந்து வர சாதாரணமான கர்த்தருடைய வார்த்தையும் 100 மடங்கு அதிகாரமாய் வேலை செய்யும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க எல்லாம். இன்னைக்கு உங்க வாயிலிருந்து வர வார்த்தை 100 மடங்கு. ஏன்னா 1% வேலை செய்தா என்ன வேலை செய்யணும்னா என் ஸ்தானத்தை அறிஞ்சு. ஏசுனால தான் எங்கேயும் போராடல பாருங்க. போராடலை. எங்கேயும் போய் போராடி நான் காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன், நான் எவ்வளோ பவர்ஃபுல்லான்னு காட்டுறேன். போராடவே இல்லை. அப்படியே சாதாரணமாக கேஷுவலாக வாயை திறந்து வார்த்தையை பேசிட்டு போயிட்டே இருக்க. அற்புதம் நடந்துகிட்டே இருக்கு. நான் சொல்கிறேன், கர்த்தர் சகல அதிகாரத்தையும் தம்முடைய வார்த்தையில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த வார்த்தையை கொண்டு இப்போ என் வாயில் வைக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எல்லா அதிகாரமும் தேவனுடைய வார்த்தையில் இருக்கு. அந்த வார்த்தையை கொண்டு வந்து இப்போ என் வாயில் வச்சு என் வாயின் மூலமாக சொல்ல வைக்கிறார். இப்போ எப்படி சொல்கிறேன்? ஸ்தானத்தை விளங்கி கொண்டு புரிந்து கொண்டு சொல்கிறேன். ஆகவே என் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதிகாரமாய் வேலை செய்யும். கையை வைத்து சொல்லுங்க, எல்லாம் என் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதிகாரமாய் வேலை. அதான் ஆண்டவர் சொன்னார், உன் நாவில் ஜீவனை உண்டு பண்ணக்கூடிய வல்லமையும் இருக்கு, மரணத்தை உண்டு பண்ணக்கூடிய வல்லமையும் இருக்கு. உங்க ஸ்தானத்தை அறிந்து பேச ஆரம்பிச்சீங்கன்னா ஜீவன் உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும், மாற்றம் உண்டாகும், ஆரோக்கியம் பிறப்பிக்கப்படும். அதே நிறைய பாருங்க. இதே அதிகாரத்தில் பாருங்க, ஆண்டவர் எல்லா இடத்திலும் அவருடைய ஸ்தானத்தை அறிந்து வாயத்திலிருந்து வார்த்தையை தான் சொல்றாரு. இன்னைக்கு நம்மளும் அதுதான் செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார் பாருங்க. 25ஆம் வசனமும் 26ஆம் வசனம் பாருங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு, கலக்கம், அவ்வளோதான் மாண்டு போயிட்டோம் நினைச்சு சீஷர்கள் போய் ஆண்டவரை எழுப்புகிறார்கள். அப்போ இயேசுநாதர் பாருங்க எழும்பி ரொம்ப சாதாரணமாக பேசுகிறார். அவர் வந்து தான் அதிகாரத்தை காட்டுறதுக்கு என்னென்னமோ பண்ணி கொஞ்சம் ஆட்டி கீட்டி உலுக்கி கிளுக்கி கொஞ்சம் அங்கே 2 குதிச்சு நல்ல ஆவியில் நிரம்பி. ஏன் அது ஆண்டவருக்கு பண்ண தெரியாதா?
ஆண்டவருக்கு என் ஸ்தானத்தை விளங்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நான் பேசுகிறதுல என்ன வரும்? அதிகாரம் வெளிப்படும். கையை உயர்த்தி எத்தனை பேர் சந்தோஷமாக ஆண்டவர் நன்றி சொல்லி, ஆண்டவரே என் ஸ்தானத்தை நான் புரிந்து வாயத்திறந்து பேசினா உங்கள் அதிகாரம் விளங்கும் இயேசுவே. சொல்லுங்கள் வாயத்திறந்து, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த ஸ்தானத்தை நான் புரிந்து அந்த பொசிஷனை புரிஞ்சு வாயத்திறந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசினா எனக்கு என்ன விளங்கும்? கர்த்தருடைய அதிகாரம் உண்டாங்க. 25ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும். இவன் வாயில என்ன வார்த்தை வருது பாருங்க, இவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? இவனுக்கு விளங்கலை, இவனுடைய ஸ்தானத்தை அவன் விளங்கலை. விளங்காதனால என்ன சொல்றான்? ஐயோ என்ன ஆண்டவரே, அங்க என்ன சொல்றான் பாருங்க, சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியம்னா என்ன சொல்றான்? எங்களை காப்பாத்த ஆண்டவரே, சாக போறோம். அடுத்த சொல்றான் பாருங்க, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயந்தீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே, நல்லா உடனே அவர் ஸ்தானத்தை அறிந்து அவர் தம் வாயை திறந்து கொந்தளிக்கிற காற்றையும் கடலையும் பார்த்து ஒரு அதிகாரமாய் அவர் வார்த்தையை சொல்லும் போது, உடனே, அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. திறந்து நீங்க வார்த்தை சொன்னாலே பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். கையை வாய்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை உம்முடைய அதிகாரத்தை விளங்க பண்ணணும். கையை உயர்த்தி எல்லா கர்த்தருடைய பிள்ளை நல்ல கரத்தை உயர்த்தி உங்கள் வீட்டில் நீங்கள் வாயை திறந்து சொல்கிற ஆண்டவருடைய வார்த்தை அதிகாரமாய் வேலை செய்யும். உங்கள் வேலையில் நீங்கள் சொல்கிற கர்த்தருடைய வார்த்தை அதிகாரமாய் வேலை செய்யும். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் சொல்கிற கர்த்தருடைய வார்த்தை அதிகாரமாய் வேலை செய்யும். ஒரு புது ஆத்துமாக்காக போய் நீங்கள் சொல்கிற வார்த்தை அதிகாரமாய் வேலை செய்யும். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாயிலிருந்து இனி சொல்லப்படுகிற வார்த்தையில கர்த்தரின் அதிகாரம் விளங்கும். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இனி என் வார்த்தை டம்மியா இருக்காது. ஆண்டவரே என் வார்த்தையில வல்லமை இல்லாம இருக்காது. இனி என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு வல்லமை இருக்கும். ஏன்னா என் ஸ்தானத்தை அறிந்து கர்த்தருடைய அதிகாரம் உள்ள வார்த்தையை நான் பேசுகிறேன். 16ஆம் வசனம் பாருங்க. 3 இடத்துலையும் கவனிங்க, ஆண்டவர் வார்த்தையை தான் பேசுறாரு. தான் ஸ்தானத்தை அறிந்து வார்த்தையை பேசுற, அந்த வார்த்தை அதிகாரமாக வேலை செய்யுது. இந்த விளங்காத ஆட்கள் என்னத்தையும் போராடுவாங்க. நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இதை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பிசாசு பிடிச்சவன ஒரு போதகிட்ட கொண்டு வந்தாங்களாம். அந்த போதகர் பிசாசை பார்த்து சொன்னாங்க, பிசாசே போயிடு தயவுசெய்து. அந்த பிசாசு நான் போக மாட்டேன் அப்படின்ச்சான். அந்த பாச சொன்னான், இப்படிலாம் சொல்லக்கூடாது பிசாசே, போயிடணும் நீ அப்படின்னு. அந்த பிசாசு போக மாட்டேன் அப்படின்ச்சான். இவரும் விடுற மாதிரி இல்லை, நீ போனோம் அப்படின்ட்டு இவர் ரொம்ப பொறுமையாக இந்த உச்சி கொட்டுறதை விடவே இல்லையா. பிசாசு பலமுறை சொல்லுது, இவரும் பலமுறை உச்சி கொட்டி போகவே போறியா, போயிடு போயிடு போயிடுன்றாரு. அந்த பிசாசு கடைசியில் கடுப்பாயி, நீ சொன்னனால நான் போல, நான் சொல்றதுக்கெல்லாம் உச்சி கொட்டுற பாரு, அதனாலேயே நான் ஓடிடுறேன். இவருக்கு எப்படியே வேலை செஞ்சிச்சு, ஆனால் வார்த்தை வேலை செய்யல. அவர் போட்ட உச்சி கொட்ட, நீங்க அது மாதிரி வேலை செய்யணும் போய் அப்படின்னு அது ஏறி உட்காந்துரும் மேலே. ஏன்னா வார்த்தையை பேசினா வல்லமை வெளிப்படும். கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை பேசினா வல்லமை வெளிப்படும். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை பேசினா வல்லமை வெளிப்படுங்க. உங்க மூலமா கர்த்தர் தம்முடைய அதிகாரத்தை விளங்க பண்ணுவார் பாருங்க. இதெல்லாம் தெரியாம நம்ம என்ன நிறைய நேரம் போய் எதையோ போட்டு முட்டி மோதிரம் பாருங்க. ஒரு என்ன ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் ஒரு பிசாசு பிடிச்சவனு சர்ச்சுக்குள்ளே கூட்டு வந்தாங்க. அந்த கூட்டு வந்து, பாஸ்டர் இவருக்கு இந்த பிசாசு பிடிச்சி இது கொஞ்சம் நீங்கள் ஜோம் பண்ண போய்டும், நாங்கள் கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க அப்படின்னாராம். அப்போ இவர் ஊரில் கூட்டு வந்தோடனே சர்ச்செல்லாம் மூடி இருந்துச்சான் பாருங்க. மூடிட்டு இந்த பாஸ்டர் வந்து அந்த பிசாசு பிடிச்சவன், இயேசுவின் நாமத்தில் போ போ போன்னு ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் அந்த பிசாசை பார்த்து சொல்லிட்டேன். இந்த புது ஆளுக்கு ஒன்றுமே புரியல, இப்படி கையை கட்டி நின்றுக்கிறாராம். இவர் வெளியே போ வெளியே போ, இயேசுவின் நாமத்தில் வெளியே போன. அவர் சுற்றி பார்க்குறான், சர்ச்சை சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்துட்டு எல்லா கதவும் மூடிக்குது, எல்லா விண்டோவும் மூடிக்குதா. அவர் திரும்பி பார்த்துட்டு கொண்டாங்க கழிச்சு பாஸ்டர் கேட்டார், பாஸ்டர் இயேசுவின் நாமத்தில் வெளியே போன்ற நீங்கள் கதவை தாங்க தானே வெளியே போவோம், அது எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டு வெளியே போ உள்ளே தான் சுற்றிட்டார். இந்த பாஸ்டருக்கும் புரியல, கூட்டு வந்த ஆளுக்கும் புரியல. தேவனுடைய வார்த்தையை சொன்னா பிசாசு ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பாக தரை மட்டமாய் கீழே விழுவான்.
அந்த வார்த்தை உங்க வாயில இருந்து அதிகாரமா வந்து வேலை செய்யணும்னா உங்க ஸ்தானம் உங்களுக்கு தெரியணும். நீங்க வாயை திறந்து தேவனுடைய வார்த்தையை சொன்னாலே கர்த்தருடைய வல்லமை அற்புதமாய் விளங்க. கையவாதி சொல்லுங்க, கர்த்தருடைய வல்லமை அற்புதமாய் நம்முடைய வாழ்க்கையில விளங்க கர்த்தர் கிரியை செய்வார். இங்கே பாருங்கள், இங்கே 16ஆம் வசனம் பாருங்கள். அங்கே சொல்கிறாரு, அங்கே அதே மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போம். அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தம்முடைய எதனாலங்க எல்லாம் சொல்லுங்க வாய்த்த எதனால துரத்தினாரா? ஜீம்பூம்பா மந்திரம் பண்ணாரா? சில நிறைய மேஜிக்லாம் பண்ணுறாங்க. போயிடு அப்படி அப்படின்னா போயிடுமா? அது உங்க கூட சேர்ந்து ஆடும். நீங்களும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே சுற்றி கொஞ்ச நேரம் அது போனாச்சு, அதுக்கு போயிடும், இவருக்கு போகாது. இவர் ஒரு மாதிரி இங்கே சொல்லியிருக்க பாருங்க. என்ன அநேக அங்கே அவர் அவர் அந்த ஆவிகளை என்ன இல்லை அதுக்கு முன்னாடி பாருங்க, அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்துல அநேக பேய் வந்துச்சு. ஹலோ, நிறைய பேய் வந்துச்சான். நம்ம ஒரு பாஷைப்படி எல்லா பேய்கிட்டையும் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? கூப்பிட்டு இங்க வா, காட்டேரி பேய் இங்க வா, அந்த பேய் வா, இந்த மூதேவி பேய் வா அப்படின்னு கூப்பிட்டாரா? கூப்பிட்டு பேசினாரா? கிடையாதுங்க. அநேக பேய் வந்துச்சு. அப்படிதான் நாம் பார்க்குறாங்க. என்ன இருந்த அநேகரை அவரிடத்தில் பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை எல்லாத்தையும் பார்த்து பேசலாம் கூப்பிடல. ஒன்று பிசாசு நம்பர் 1, பிசாசு நம்பர் 2 என்ன அப்படிலாம் இல்லை. சிலர் பிசாசு தோத்துறவங்களாம் இது வந்து சின்ன பிசாசு. ஃபர்ஸ்ட் சின்ன பிசாசுல ஆரம்பிச்சு பெரிய பிசாசு. ஆண்டவர் சொல்ற எல்லாம் பாருங்க, இங்க எப்படி சொல்றாரு பாருங்க. அவர் அந்த ஆவிகளை தம்முடைய வார்த்தையினால சொல்லுங்க, வார்த்தை எதனால துரத்தினாராம்? வார்த்தையினால துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமா, வார்த்தையினால பேயும் துரத்துறாரு, வியாதியும் சுகமாக்குறாரு. எல்லாத்தையும் தம்முடைய வார்த்தையினால செய்யறாரு. அதிகாரம் வார்த்தையில் இருக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்க, அதிகாரம் நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தையில். அந்த வார்த்தை அதிகாரமாக வேலை செய்யணும்னா ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் உங்களை அவரோடு உட்கார வைத்திருக்கிற ஸ்தானத்தை மறந்துடக்கூடாது. நான் சொன்ன வேலை செய்ய, நான் யாரோட உட்கார்ந்துருக்கிறேன்? ஐ எம் சீட்டட் வித் மை லார்ட் ஜீசஸ். ஏசு கிறிஸ்துவோட நான் உட்கார்ந்துருக்கிறேன். உங்கள் வீடு திடீர்னு ஒத்துட்டு வந்துட்டான், நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களே ஆனந்த கழிப்புடன் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நான் கூடுவீங்க. பிசாசு வந்துட்டானா எப்படி பேசுவீங்க? சரி, பிசாசு திருட வந்துட்டானா, திருட வந்துட்டானா எப்படி பேசுவீங்க? செந்தமிழ்ல பேசுவீங்களா? ஏன் இப்பொழுது வந்தாய் அப்படிதான் பேசுவீங்களா? உடனே அதிகாரம் வருது பாருங்க, சவுண்ட் எப்படி ஏறுது பார்த்தீங்களா? என்ன இப்பயே சொல்றாங்க சில, ஓயா அப்ப என்ன மாதிரி சொல்லுவாங்க? என்ன சொல்றேன், இது ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு திருடன் வந்தா அவன்கிட்ட நம்ம பாவனையா பேசல, வாப்பா வா பிரியாணி செஞ்சு வச்சுக்கிறேன் சாப்பிட்டுட்டு, தெரியாம இந்த வீட்டுக்கு வந்துட்டேன், இந்த வீட்டில் ஒன்றும் இல்லை நான் சொல்றேன் அந்த வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்புவீங்களா? உடனே அதிகாரமா வாயை திறந்து என்ன சொல்றோம்? யாரா நீ, உனக்குங்கடா வேலை, வெளியே போடா அப்படி சொல்றோமா இல்லையா? அவனுக்கு மரியாதைலாம் கொடுக்கறது இல்லை. நான் சொல்கிறேன், அதே தேவனுடைய ஸ்தானம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு தேவன் என்ன ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறார் என்பதை அறிந்தா என் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தருடைய 100% அதிகாரம் விளங்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தருடைய அதிகாரம் நிச்சயமாய் விளங்கும். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். கொலோசியர், திருப்பி நம்ம வாசித்த வசனம் தான், அதை நம்ம வாசிக்க விரும்புகிறேன். இப்போ விளங்கும் பாருங்க. இவ்வளோ காரியம் சொன்ன பிறகு இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு நன்றாய் விளங்க தேவன் உதவி செய்வார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் நம்ம வாசித்த 10ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கும்படி விரும்புகிறேன். கொலோசியர் 2:10 வாசிப்போமா? இங்கே சொல்லியிருக்கு, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள், இப்போ நான் அவருக்குள்ள பரிபூர்ணமா இருக்கிறேன், அவருடைய அதிகாரமோ எனக்குள்ள பரிபூர்ணமா வேலை செய்யுது. ஏன் வேலை செய்யுதுனா,
என் ஸ்தானத்தை அறிந்து நான் வாயை திறந்து பேசுகிறேன். அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பவே திரும்பாது. கையை வைத்து சொல்லுங்க, அந்த வார்த்தை என்ன பண்ணாது? வெறுமையாய் திரும்பவே திரும்பாது. அது அனுப்பின வேலையை செய்து முடித்து அது திரும்பும். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை, இனி என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படியே அந்த வேலையை செய்து முடித்துட்டு தான் திரும்பும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தருடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிற பாத்திரமா கர்த்தர் நம்மளை மாத்துறாரு? தேவனுடைய வார்த்தையை அதிகாரமா பேசுங்க, வசனத்தை தியானிங்க, இந்த வசனத்தை வாயத்திலிருந்து பேசுங்க. ஆண்டவர் உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தையில தம்முடைய அதிகாரத்தை விளங்க பண்ணுவார். இது எப்படி ஆகலை? இது நிச்சயமா எனக்கு நடக்கும். எத்தனை பேர் கர்த்தருடைய அதிகாரத்தை பெற்றுக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க இடத்துல எழும்பி நில்லுங்க. ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தி வாயை திறந்து, எல்லா வாய்களும் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற அதிகாரத்தை வாயை திறந்து சொல்லுவோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த ஆண்டவரை வாயிலிருந்து வரப்போகிற உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அதிகாரமாய் வேலை செய்யும். சொல்லுங்க கையை உயர்த்தி, அதிக நிச்சயத்தோட நான் எல்லாவற்றையும் ஆளுவேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? அதிக நிச்சயத்தோட நம்மளை ஆளுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இனி ஆண்டவரே தோல்வி எனக்குரியதல்ல. சொல்லுங்க கையை உயர்த்தி, இனி எனக்கு தோல்விக்குரியவன் அல்ல. இனி என்னிலிருந்து கர்த்தரின் அதிகாரம் செயல்படும். ஏன்னா என்னை இயேசுவோட தூக்கி அவரோட உட்கார வைத்திருக்கிற தேவனுக்கு கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒவ்வொரு நாளும் உங்களை அப்படி பாருங்க. உங்களை கீழே தள்ள பிசாசு வருவான். நீங்க சொல்லணும், பிசாசே என்னை நீ தள்ளவே முடியாது, ஏன்னா என்னை தூக்கி உட்கார வச்சிருக்கிறவர் என் இயேசு கிறிஸ்து. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை தூக்கி உட்கார வச்சிருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. என்னை தூக்கி உட்கார, அவர் உட்கார வச்ச சீட்ல இருந்து யாரும் நம்மளை இறக்க முடியாதுங்க. இன்னைக்கு அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாரத்தை ருசிக்கணும். போய் வீட்டில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களில் இதுவரைக்கும் நடக்காத நிறைய காரியங்களை வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இந்த நடக்காத காரியத்தை கர்த்தர் எப்படி நடப்பிக்க போறாருன்னா, உங்கள் வாயிலிருந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தையினாலே அதை நடப்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இனி என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நடக்காத காரியங்களை நடப்பித்து காட்டுவார். ஓ ஹல்லேலூயா. ஆபிரகாம் வாயிலிருந்து வார்த்தை வந்துச்சு பாருங்க. என்ன வார்த்தை தெரியுமா? எல்லாம் சொல்றாங்க, இனி வாய்ப்பு இல்லை, இனி உனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இனி உனக்கு காரியம் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆபிரகாம் வாயிலிருந்து வந்துச்சு ஒரு வார்த்தை. என்ன வார்த்தைனா, தன் சரீரம் செத்து போனதை அவன் எண்ணாமலும், சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாமல், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று நம்பி அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை சொன்னான். அந்த வார்த்தை அவனுக்கு 100% அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற பண்ணிச்சு. இன்னைக்கு நீங்க எதை சொல்ல போறீங்க? உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், இது உனக்கு நடக்காது, இந்த காரியம் உனக்கு வாய்க்காது. நம்ம சொல்லணும், இல்லை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். முடியாது, நடக்காதுன்னு சொன்னவங்க வாய் முன்னாடி உங்களை நடப்பித்து காக்க வச்சு அவர்கள் வாயை அடைக்கும்படி கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்வார். ஆபிரகாமை பார்த்து எத்தனை பேர் சொல்லியிருப்பான், உனக்கு பிள்ளை கிடைக்காதுப்பா, உன் மனைவி சாரால் கற்பலாம் ஆக மாட்டான், அவளுக்கெல்லாம் இந்த வயசில் போயெல்லாம் குழந்தைலாம் பெறது வாய்ப்பு இல்லை. சொன்னவங்க முன்னாடி கையில் குழந்தைய தூக்கிக்கிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். வர்றதுக்கு முன்னாடியே மகிமைப்படுத்தினவன் கர்த்தர் கொடுத்த ஈசாக்கை தூக்கி எவ்வளோ மகிமைப்படுத்தியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. சொன்னவங்க முன்னாடிலாம் போய் நின்று ஈசாக்கை ஏசு எனக்கு கர்த்தர் சொன்னபடியே எனக்கு ஈசாக்கை கொடுத்தார். ஆபிரகாமுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். சொல்லுங்க வாயை திறந்து, இல்லாதவைகளை. உலக பார்வைக்கு நம்ம கிட்ட அதெல்லாம் இல்லைன்னு அவங்க பார்க்கலாம், ஆனா கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைத்து அதை நிரூபித்து காட்டுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே நிச்சயமா இந்த வருஷம் சொல்ல நல்லா கவனிங்க. இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு சொன்னார், இந்த 3 ஜெபங்களை நீ இந்த ஜனங்களுக்காக நீ செய்யணும்.
நீ செய்யும் போது அவருடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அவர்கள் அனுபவித்தராத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மலையை நான் அவர்கள் மேல வர்ஷிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். பிரத்யேகமா ஆண்டவர் செய்ய சொன்னார். அதுதான் எனக்கு இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த போது சிலுவை தியானம் ஜெபம்னு நான் வைக்காம கர்த்தர் சொன்னா, இல்லை ஆசீர்வாத திருவிழான்னு வை. இதுக்கு பேரு ஃபெஸ்டிவல் ஆஃப் பிளெஸ்ஸிங். அடுத்த ஜெபம் ஒன்று செய்ய போறோம், ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட். வருஷ இறுதியில் ஒன்று செய்ய போறோம், ஃபெஸ்டிவல் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். கர்த்தருக்காக செய்வோம். எல்லாமே ஒரு பெரிய பண்டிகை தான். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது ஒரு பெரிய பண்டிகை. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதம், அது ஒரு பண்டிகை மாதிரி இருக்கும். ஈஸ்டர் பண்டிகை வந்தா என்ன பண்ணுவோம்? வெட்டி எல்லாம் மட்டன் பிரியாணியா சாப்பிடுவோம். கிறிஸ்மஸ் வந்தா கேக்கா சாப்பிட்டு சுகரை ஏத்திக்கிறோம். அந்த பண்டிகையில் நான் சொல்ற பண்டிகை உங்களை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் நரம்பு தசைகள் எலும்பு ரத்தம் முழுவதையும் நினைத்து உங்களை நீங்க எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை விரிவாக்கக்கூடிய திட்டங்களை கர்த்தர் ஏற்கனவே போட்டு வைத்திருக்கிறார். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவங்க நன்றி சொல்லுவோம். உங்க வாழ்க்கையை, உங்க குடும்பத்தை, உங்க தலைமுறையை, இதுவரைக்கும் நிறைய காரியங்கள் மாறாததை பார்த்துருக்கலாம். ஆனால் நான் சொல்றேன், இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு நேராக தம்முடைய வானத்தை கர்த்தர் திறந்திருக்கிறதுனால என் மேல இந்த ஆசீர்வாதம் மழை பெய்யும். எத்தனை பேர் சொல்றீங்க? வாயை திறந்து நல்லா சொல்லுங்க. என் மேல, என் குடும்பத்தின் மேல இந்த ஆசீர்வாதம் மழை பெய்கிறது ஆண்டவரே. நான் அதுல நினைக்கிறேன், நான் அதுல மூழ்கிறேன். ஒரு ட்ரைனஸும் நம்ம மேல இருக்க கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். கையை வேண்டி சொல்லுங்க. இன்னைக்கு வாழ்க்கை ட்ரையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? உங்க பிசினஸ் ட்ரையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? உங்க கெரியர்ல எந்த விதமான முன்னேற்றம் எல்லாம் ட்ரையா ஃபீல் பண்றீங்களா? ஆண்டவர் சொல்ற, இனி அதை நீ பார்க்க போகிறது இல்ல. அந்த ட்ரைனஸை கர்த்தர் ஒரு செழிப்பான நீரூற்றாய் மாற்றக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான மழையினால நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நினைக்கிறார். எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்னைக்கு நீ சொன்ன வார்த்தை எல்லாம் இந்த ஜெபத்துக்கு வந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேற போகிற மெய்யான வாக்குறுதிகள் கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு வந்திருக்கிறதுக்காக கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you Lord. Thank you Lord for the promise that you have given to us. இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு நபரையும், இந்த பிளெஸிங் சென்டர் சபைக்குள்ள இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனிப்பட்ட விதத்தில் நீர் ஆசீர்வதியும். அவங்க செய்கிற உழைப்பு, அவங்க எடுக்கிற ஆண்டவர முயற்சிகள், அவங்க செய்கிற தொழில், ஆண்டவரை படித்து பெரிய சாதனை பண்ணணும்னு நினைக்கிற பிள்ளைகளெல்லாம் எங்கள் சபையிலிருந்து பெரிய பெரிய சாதனைகளை பண்ணுகிற பிள்ளைகளா எங்கள் பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. எங்க சபையில் இருக்கிற எந்த பிள்ளையும் சாதாரணமா யோசிக்க கூடாது. ஆண்டவர் விரும்புகிற பெரிய சாதனைகளை பண்ணுகிற ஆண்டவரை சாதனையாளர்களாய் எங்க பிள்ளைகளை நீர் மாற்ற ஆண்டவரே. அந்த ஆசை அவர்களுக்குள்ள கருத்தரிக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இப்படி மகிமையான வேலைகளை எங்களை கொண்டு நீ செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்கள் ஜெபித்த எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டிருக்கிறீர், எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த இடத்தை விட்டு போகும்போது கிறிஸ்துவின் முழு அதிகாரத்தோட நான் போகிறேன். சொல்லுங்க வாயை திறந்து. கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிற முழு அதிகாரத்தோட நாங்க புறப்பட்டு போகிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் படைத்த காணிக்கை, தசம பாகம், பொருத்தனை காணிக்கை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். சமாதானத்தோட உடைய பிள்ளைகளை அனுப்புவோம். உடைய நன்மையும் கிருபையும் தொடர்ந்து உடைய பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதும் செய்ய போகிற எல்லா வேலையிலும் பிரயாசத்திலும் பரிபூரணமாய் நீர் அவர்களுக்கு உடைய தயவையும் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் கட்டளையிடும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. நாம் எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.